ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே ரெசிபி என்னென்னா தேங்காய் தண்ணி ஜெல்லி செய்வது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்துக்கிறோம். தேங்காய் அதிகமாக தேவைப்படாது. நாங்கள் காணானுக்கு போடுறதுனால அந்த தேங்காய் எடுத்து அதிகமாக தண்ணி வேஸ்ட் ஆகுதே, அதில் எதாவது ரெசிபி செய்ய முடியுமான்னு அதில் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தேங்காயாக உடச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு தேங்காய் தண்ணி எல்லாத்தையும் உடச்சி நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் தண்ணியை தேங்காயில் உடைக்கும் போது அதிகமாக தண்ணி இருக்காது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும். அது கோடைக்காலம் வந்துருச்சு, அதனால் தேங்காய் தண்ணி இன்னும் கம்மியாக தான் இருக்கும். தேங்காயில் ஒவ்வொரு தேங்காயாக ஃபஸ்ட்டு நம்ம உடச்சி எடுத்துக்கிறோம். தேங்காய் ஃபஸ்ட்டு உடைக்கும் போது கேர்ஃபுல்லாக உடைக்கணும். எப்படி உடையுது பார்த்தீங்களா? தண்ணி பார்த்தீங்களா? அது எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். ஓகேவா? மொத்தம் நமக்கு எத்தனை தேங்காய் தேவைப்படுனா, நமக்கு ஜல்லி அதிகமாக நமக்கு வேணும், குழந்தைங்களாம் அதிக பேர் கேட்குறாங்க அப்படின்னாக்கா, நம்ம கன்சர்னை பொறுத்தளவுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மெத்த மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கலாம். நாங்கள் எடுத்துக்கிட்டது ஒரு 6 காய் 7 காய் தேங்காய் போல் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அதுலேயே கம்மியாக தான் தண்ணி இருந்துச்சு. நாங்கள் அதிக பேருக்கு எங்களுக்கு தேவைப்படலை, கம்மியான தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதனால நாங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஒரு 6-7 தேங்காய் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த தேங்காய் தண்ணியை உடைச்சதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தேங்காய் தண்ணியில் உடைக்கும் போது அந்த தேங்காயோட பூவெலாம் விழுந்திருக்கும், நார் இதெல்லாம். அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இது காணானுக்கு போடும்போது மொத்தமாக உடைச்ச தேங்காய். அழகாக இருக்குல்ல, மணி மணியாக முத்து முத்தாக, பார்க்கும் போதே அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ தேங்காய் தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எப்படி ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி தெரியும் பார்க்கும்போதே. அது குழப்பும்போது தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு ஒரு ஆடை படிஞ்ச மாதிரி தெரியும். அந்தளவுக்கு குழப்பம் இருந்தால் போதும். கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகமாகவும் சேர்க்க வேணாம், கம்மியாகவும் சேர்க்க வேணாம். இதோட சுகர் சேர்த்துக்கிறோம். நம்ம சுகர் அதிகமாக சாப்பிட்றவங்க சுகர் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு சுகர் கம்மியாக தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க சுகர் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் சுகர் அதிகமாக தான் சேர்ப்போம், அதனால கொஞ்சம் சுகர் அதிகமாக எடுத்தாச்சு. பார்த்திங்களா அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பார்த்திங்களா? ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்குது. ஒரு பாத்திரத்தில் சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் தண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து அதில் ஊற்றிடுறோம். ஊற்றினதுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டணும். ஏன்னா கைவிடாமல் கிண்டும் போது தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் தான் வச்சுக்கணும். ஏன்னா அது டக்குன்னு ஜெல்லி ஆகிடும், ஜெல்லி ஃபார்முக்கு கன்சிஸ்டன்சி ஆகிடும். இங்கே பார்த்திங்களா கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு, அதுக்குள்ளே பாருங்கள் எப்படி அதுலேருந்து பபிள்ஸாக வர்றதுக்கு ஆரம்பிக்குது பாருங்கள். தெரியுதா? அந்த லேயர் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது இந்த பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். அந்த நேரத்துக்கு என்னென்னா நம்ம கைவிடாமல் கிண்டணும். அடுப்பை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். எப்படி பொங்கி வருது பார்த்திங்களா? இந்த நேரத்துக்கு தான் நல்லா கிண்டி விடணும். நல்லா தெரியுது பாருங்கள், எப்படி பபிள் வருது பாருங்கள். கை விடாமல் கிண்டி விடணும். நல்லா கிண்டி வரும்போது அது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது அந்த நேரத்தில் இப்படி ஊற்றி பார்க்கணும். நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னும். இன்னும் ஜெல்லி பதத்துக்கு இன்னும் வரலை பார்த்தீங்களா?
ஓகே, அடி விடாமல் கிண்டி விட்டுட்டே வரணும். ஏன்னா லைட்டாக விட்டாலும் அது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் அந்த காந்தல் வாடை வரும். இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்க்கணும். எந்த நம்ம சுகர் செஞ்சாலுமே அதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தாதான் அந்த சுவையே நல்லாயிருக்கும். ஏன்னா எவ்வளோ தான் டேஸ்ட்டு இனிப்பு சேர்த்துருந்தாலும் அந்த சுவை இல்லாமல் போயிடும். அந்த சுவைக்காக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு. இதில் ஒரு தட்டில் நெய் தடவி எடுத்துக்கணும். அதுக்கு மேலே நமக்கு பிடிச்ச நட்ஸு எதுவாக இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். நாங்கள் சேர்த்தது என்னென்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா இதை எடுத்து நாங்கள் டெக்கரேட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நமக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறோம். அது மேலே கொஞ்சம் தேங்காய் பூவை தூவி விட்டுறணும். நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காவை கொஞ்சம் திருவி விட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதில் பதிவிடுங்க, நாங்கள் ரிப்ளை தரோம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த தேங்காய் தண்ணி ஜெல்லியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அது மேலே ஊற்றிட்டு அது மேலேயும் கொஞ்சம் தேங்காய் பூவை தூவி விட்டுக்கணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. அந்த தேங்காய் தண்ணி ஜல்லி நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது இந்த கோடை காலத்துக்கு சம்மர் டைமில் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. பிள்ளைங்க ஆசைப்பட்டு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக இது திரும்ப திரும்ப செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்கும் குழந்தைங்க எல்லாமே. எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கும் போதே ஒரு அட்ராக்டிவாக தெரியுதுல்ல. ஏன்னா அதில் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால எல்லாமே விரும்பி சாப்பிட்ருவாங்க. இதை எப்படி தெரியுது பார்த்தீங்களா? சூப்பர். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஒரு 1/2 hour இல்லை 1 hour ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் எடுத்து எப்படி நறுக்கணும் அப்படின்றத காட்டலாங்க. பார்த்தீங்களா, ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு தெரியுது பாருங்கள். இது இன்னும் ஃபுல்லாக இதாகலை, உரையில் நல்ல ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை எப்படி பீஸ் போடுறதுன்னு காட்டுறேன். நார்மல் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி கூட கட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு ஜெல்லி எப்படி வருது பாருங்கள். இப்போது ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு லைன் வச்சுக்கலாம். இப்போது ஒவ்வொரு லேயராக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு காட்டுறோம். கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்பூன் வச்சு எப்படி வருது பாருங்கள் ஜெல்லி. தேங்காய் தண்ணி ஜெல்லி செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணலாமா? யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது தெரியுதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.